அந்த நாகபுரி வாரணாசி தான் இந்தியாவின் தலைநகராக இருக்கும். அடுத்த ஆபத்து, இந்தியாவிலே வாழ்கிற கோடானு கோடி முஸ்லிம்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. கோடானு கோடி கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. ரெண்டே மொழிகள் தான். ஒன்று செத்து போற சமஸ்கிருத மொழி, இன்னொன்று நம் தமிழகத்தின் திராவிட முன்னேற்ற கழக வீரர்களால், மொழிப்போர் சிப்பாய்களால் பின்னங்கால் பிடரியில் அடிபட ஓட வைத்தார்களே அந்த நாசகார இந்தி. இவை மட்டும்தான் அந்த நாட்டினுடைய ஆட்சி மொழிகளாக இருக்க வேண்டும். இதனை பிஜேபி எதிர்க்கவில்லை, சிவசேனா எதிர்க்கவில்லை, இந்தி மகா சபையினுடைய பிரதி கிளைகள் எதிர்க்கவில்லை. அவர்கள் குறிக்கோளும் நோக்கமும் இதுதான். இதை செயல்படுத்த என்ன வழி? முதல் வழி தேர்தல் கமிஷனை பயன்படுத்துவது, ஓட்டுரிமையை பறிப்பது, சிட்டிசன்ஷிப் ரைட் குடியுரிமையை பறிப்பது. வெள்ளைக்காரன் படையெடுத்து வந்தான் வியாபாரம் செய்ய, பின்னர் நாட்டையே ஆளத் தொடங்கினான். தலைவர்களினுடைய மகத்தான தியாகத்தாலும் லட்சக்கணக்கான மக்களினுடைய இரத்தத்தாலும் அண்ணல் காந்தியடிகள் தலைமையில் ஜனநாயகத்தின் இலக்கணமாக திகழ்ந்த பண்டித ஜவஹர்லால் நேருவும் ஆயுதத்தை கொண்டுதான் இந்த நாட்டை மீட்க முடியும் என்று முடிவெடுத்து வெள்ளைக்கார காவல்துறையின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு கல்கத்தாவிலே இருக்க தன் வீட்டை விட்டு வெளியேறி காபூல் ஆப்கானிஸ்தான் வழியாக ரஷ்யாவுக்கு சென்று அங்கிருந்து ஜெர்மனிக்கு சென்று சர்வாதிகாரி அடால்ஃப் ஹிட்லரை கைகுலுக்குகிற போது இந்தியர்கள் ஜனநாயகத்துக்கு லாயக்கற்றவர்கள், அருகதையற்றவர்கள் என்று ஹிட்லர் சொன்னான். நேதாஜியை அழைத்துக் கொண்டு போனவர்கள் அடுத்து இவர் என்ன சொல்ல போகிறாரோ என்று பயந்தார்கள். ஹிட்லரை எதிர்த்து புருவத்தை நெரித்தால் அடுத்த 10வது நிமிடம் அவன் சுட்டுக் கொல்லப்படுவார் ஜெர்மனியிலே. ஆனால் நேதாஜி அவர்கள், மிஸ்டர் ஹிட்லர், பிளீஸ் ஸ்டாப் இட். எங்கள் நாட்டின் மக்கள், இந்திய நாட்டு மக்கள் ஜனநாயகத்தை காக்கவும் வல்லவர்கள், நடத்தவும் வல்லவர்கள். அவர்களை இழிவாக சொன்ன உங்கள் வார்த்தைகளை யூ சுட் வித்ட்ரா, நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்றார். வெலவெலத்து போனான் அடால்ஃப் ஹிட்லர். அப்படிப்பட்ட நேதாஜி இந்திய தேசிய ராணுவத்தை அமைத்து பலமுறை தாக்குதல்களில் தலைவர்கள் ஆண்டு கணக்கிலே சிறை கொட்டடிகளிலே வாடி பெறப்பட்ட சுதந்திரம் பல தேசிய இடங்களாக பிரிந்து கிடக்கக்கூடிய இந்த உபகண்டம், இது ஒரு நாடே அல்ல. இந்தியா என்பது ஒரு நாடே அல்ல. அண்ணா முழங்கினார் முதலமைச்சரானதற்கு பின்னரும், நான் திராவிட நாடு பிரிவினையை கைவிட்டு விட்டேன். ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படியே உயிரோடு இருக்கின்றன என்று 67 ஜூன் மாதம் சட்டசபையில் முழங்கியதோடு ஆபர்ட்ஸ்பரி மாளிகையிலே நடைபெற்ற மாணவர் திராவிட முன்னேற்ற கழக மாநாட்டில் அடியேறும் அதிலே உரையாற்றியவன். அங்கே சொன்னார், நான் பிரிவினையை கைவிட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார்கள். அதை கேட்டதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன என்று சொன்னதோடு இந்த மண்ணுக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்கிற போது விருதுநகர் மாரியம்மன் கோயில் திடலிலே 72 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்தாரே உத்தவர் சங்கரலிங்க நாடார், அந்த கனவை நனவாக்க இந்த தாயகத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று சொன்னார். இப்பொழுது மிக சுற்றி வளைத்து அளிப்பதற்கு இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கிறார்கள். எஸ் என்றால் சபட்டேஜ், ஐ என்றால் இன்டாலரபிள், தாங்க முடியாதது, ஆர் என்றால் ரெனகேடிசம். இதுதான் எஸ்ஐஆர். வாக்குரிமைகளை பறிப்பதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய உத்திகளில் ஒன்றுதான் இது. நேற்றைக்கு நான் சென்றிருந்த ஊரில்
இந்த பதிவை செய்து கொண்டிருக்கக்கூடிய 4 சகோதரிகள் வந்து என்னை சந்தித்தார்கள். அவர்களிடம் கேட்டேன், நீங்கள் இந்த வாக்காளர் இதை பதிவு செய்கிறீர்களே, இந்த ஊரில் இதுவரை மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் என்று கேட்டேன். 960. இந்த 5 நாட்களில் நீங்கள் எத்தனை வாக்காளர்களை பதிவு செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். 600 பேரை பதிவு செய்திருக்கிறோம். மற்றவர்கள் வீடுகளில் இல்லை, எங்கிருக்கிறார்கள் என்ற முகவரி தெரியவில்லை. பின்னர் அவர்களாக முயற்சித்து விண்ணப்பித்தால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். ஏறத்தாழ 75 லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு மத்திய அரசும் அதற்கு கையாக எடுபடியாக இருக்கக்கூடிய மத்திய தேர்தல் ஆணையமும் செயல்படுகிறது. இதை எதிர்ப்பதை விட, தகர்ப்பதை விட நமக்கு என்ன வேலை? ஒவ்வொரு குடிமகனும் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எங்கள் கூட்டணியிலே ஆதரவாளராக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கூட கிடையாது. எந்த கட்சியை